இப்போ சுக்கிர பகவானுடைய விளக்கங்களை பார்ப்போம். நம்ம இவர்கள் செய்யக்கூடாது என்னென்ன அதையும் சில டிப்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். யோகங்கள் அதையும் சொல்லியிருக்கேன், பட் வழிபாடு முறைகளையும் சொல்லியிருக்கேன். இந்த ரிஷபத்துக்கு குரு பகவானை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உச்சமும் நீச்சமும் ஆகிறார். அப்போ அஷ்டமாதிபதியான கிரகம் பாக்யஸ்தானத்தில் நீச்சம் அடைகிறார். புரிஞ்சுதுங்களா? அப்ப 3ஆம் இடம் அப்படிங்கும்போது முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம். இவர்களுக்கு சகோதரர் மூலமா ஏதாவது இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும். அந்யோன்யமா சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா சகோதர இழப்புகளும் இருக்கும். சரிங்க. ஏன்னா 3ஆம் இடம் மாரகஸ்தானத்தில் வந்து அஷ்டமாதிபதி வந்து உச்சம் அடைகிறார். அப்போ அந்த சந்திர பகவான் எடுத்தாலுமே கூட தனக்கு பாதகத்துல வந்து உச்சம் அடைகிறார். அதனால சகோதர வழியில ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு இருக்கும். சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, சங்கடப்படுத்துறாங்க, நான் சரியா இருந்தாலும் அவங்க சரியா இல்லைன்னு நினைச்சீங்க அப்படின்னா உறவுகள் நீடிக்காம இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்கன்னு ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு இல்லைங்களா? அது போதும், விட்டுருங்க, விலகி வந்துடுங்க. ரொம்ப நீங்க வந்து ஈடுபாடு எடுத்து செஞ்சீங்க பண்ணீங்கன்னா உங்களை காயப்படுத்துற குணமும் உங்களுக்கு இருக்கும். அவர்கள் மூலமா சங்கடங்களும் உங்களுக்கு நிகழும். சந்தோஷமாகவும் இருந்துக்கணும், நம்ம ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். இப்போ அந்த குரு பகவான்னா வயதில் மூத்தவர்கள் பார்ப்போம். கற்றுக் கொடுக்கும் ஆசான்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து குரு பகவானை தான் பிடிப்பாங்க. இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள் அப்படிங்கிற விஷயம் மற்றவங்களுக்கு ஸ்டெப் போட்டு கொடுத்தா சரியா இருக்கும். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனால் அடுத்தவங்க வளர்ச்சியும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அசுர வேகம் உங்களுக்கு வரும். அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அசுர வேகம் வரும். முன்கூட்டியே கொஞ்சம் நிதானமாக தான் இருப்பீங்க. முன்கூட்டி கொஞ்சம் நிதானமாக தான் இருப்பீங்க. எதையும் யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க. யோசிச்சா பர்ஃபெக்டாக செய்வீங்க. செயல் திறமை இருக்குது, ஆளுமை திறமை இருக்குது, நிர்வாக திறமை இருக்குது. அனைத்துலையுமே ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு பாராட்டலாம். சேமிப்பு ஒரு விஷயம் தான் கொஞ்சம் உங்களுக்கு குறைவா இருக்கு. வருமானம் வருது, ஆனால் உங்களுக்கு சேமிக்க தெரியாது. ஏன்னா 11ஆம் இடம் தான் கஜானா. அந்த வீட்டிலேயே லக்னாதிபதி உச்சம் அடைகிறாரு. 2க்கு உண்டான லக்னத்துக்கு 2ஆம் இடம் புதன் அங்கே போய் நீச்சம் அடைகிறார். வருமானம் வரும், தேவைகளை பூர்த்தி பண்ணிக்குவீங்க, என்ன வேணும் வாங்கி போடுவீங்க, இடமா வாங்கி போட, நகையா வாங்கி போடலான்னு தோணுமே தவிர அதை சேமிக்கிறது அப்படிங்கிறது கரெக்டான இதில் உங்களால் முடியாது. சொத்துக்கள் உங்கள் பேரில் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கும், ஆனால் நீங்கள் போட்ட பிளான் அங்கே என்ன ஆகும், கொஞ்சமாவது லாக் ஆகும். சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு வேணும். சரியான வழிகாட்டுதல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண முடியும். ஆனால் அந்த வழிகாட்டிகளும் அந்த வழிகாட்டுதலும் உங்களுக்கு முழுமையாக வருமானு கேட்டீங்கன்னா அதுலேயும் கேள்விக்குரிய. ரிஷபத்துக்கு சுக்கிர பகவானை பார்த்துட்டோம். திருமண வாழ்க்கை 7ஆம் இடம் கணவன், அவரே 12ஆம் இடத்துல அதிபதியே வராரு. புரிந்து கொள்ளாத கணவன் உங்களுக்கு அதே 3ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறாரு. உங்களுக்கு என்ன 9ஆம் இடமான பாதக பாக்யஸ்தானத்தை உச்சம் அடைஞ்சிடுறாரு. யாருங்க? செவ்வாய் பகவான். ஏன்னா பெண்ணை பொறுத்தளவுக்கு செவ்வாய் பகவான் தான் கணவன், ஆணை பொறுத்தளவுக்கு சுக்கிர பகவான் தான் மனைவி. இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. இங்கே என்ன கான்செப்ட்? சுக்கிர பகவான் லாபத்தில் உச்சம் அடைகிறாரு, 5ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறாரு. செவ்வாய் பகவான் 7 கிரகம் 3ஆம் இடத்தில் நீச்சம் அடைஞ்சு அங்கே பாகிய பாதகஸ்தானத்தை உச்சம் அடையாது. அப்போ 2 தரமான வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு இங்கே அமையும். 2 வாழ்க்கை அப்படிங்கிறது கட்டாயம் அமையும். ரிஷப லக்னம், ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மறைமுக வாழ்க்கையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், திசாபுத்திகள் அது விஷயத்தை உங்களுக்கு குறிச்சுக்கணும். அதே மாதிரி உங்களை புரிந்து கொள்ளாத கணவன் எடுத்துக்கலாம், புரிந்து கொள்ளாத மனைவி எடுத்துக்கலாம். அந்த கான்செப்டுக்குள்ளேயும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், உங்களை மூவ் பண்ணிக்கணும். நடக்கும், இயல்பாக நடக்கும். அப்போ செவ்வாய் பகவான் பலப்படணும். இந்த ரிஷப லக்னத்து ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் தோஷமாக வந்து அமையக்கூடாது. ஏன்னா 4ங்கிறது சிம்ம வீடாகிடும். அவரும் 6 இங்கே 12ல் வந்து பலவீனமாகிறார், பலம் பலவீனமாகிறார்.
அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் செவ்வாய் பகவான் ஆட்சி வீடாக இருந்தாலும் கூட அது காலப்புருஷ 8ஆம் இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா 8ங்கும் போது அஷ்டமஸ்தானாதிபதி குரு வீட்டிலேயே போய் உட்கார்ந்துருவார். 12ங்கும் போது தன் சொந்த வீட்லேயே ஆட்சி பெற்று உட்காந்துருவார். 2, 4, 12 2 கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிகமாக பாதிப்புகள் கொடுக்காது. என்ன கொஞ்சம் வாய் பேசுறதை மட்டும் குறைச்சிக்கிட்டா போதும். படப்படன்னு பேசுவாங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா பயங்கர பேசுவாங்க. பேச்சு வார்த்தையில் அவங்கள மிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு 2ஆம் இடம் புதனாக வர்றதுனால சாதுரியமாக பேசுவாங்க. ஒரு பிரச்சனையை பெருசாக்கவும் தெரியும், பெரிய பிரச்சனையை ஒன்றுமே இல்லாமல் செய்யக்கூடிய திறமையும் இந்த ரிஷபத்துக்கு உண்டு. ஏன்னா 2ஆம் இடம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா தென்னாலிராமன் மாதிரி தந்திரசாலி, புத்திசாலி, சமயோஜிதத்தில் உங்களுக்கு மூளை வேலை செய்யும் பாருங்க, யாருக்கும் வேலை செய்யும், உங்க வேலை செய்யும். அப்படிப்பட்ட ரிஷபம். சரி, இப்போ செவ்வாய் பார்த்துட்டோம். திருமண வாழ்க்கையை வந்து நீங்கள் கரெக்டாக அமைச்சிக்கணும். 2ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையை அமைச்சிக்கும் போது ஒரு கல்யாண மண்டபத்தை புக் பண்ணணும், அதை கேன்சல் பண்ணிடணும். கல்யாண பத்திரிக்கையை அடிக்க கொடுத்து ஒரு 50 பத்திரிக்கை அடித்ததுக்கு அப்புறமா இன்சில் மாறிடுச்சுங்க, டிகிரி மாறிடுச்சுங்க, இல்லை மாமா பேர் தப்புங்கன்னு சொல்லி என்ன வாங்கி பிடிச்சி போட்டுட்டு திரும்பவும் அடிக்க கொடுக்கணும். இதை மறந்துடாதீங்க, மாற்று கருத்தே கிடையாது. பொதுவாகவே மிதுனத்தில் செவ்வாய் இருக்குன்னா இதுதான் ரூல். இந்த 2 விஷயத்த அவன் கட்டாயம் செஞ்சால் மட்டும்தான் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா புதன் பகவானுக்கு செவ்வாய் பகவான் ஜென்ம எதிரி. காலபுருஷனோட 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் வந்து உட்கார்றார். காலபுருஷனோட 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமா வந்து உட்கார்றார். அது ரிஷபத்துக்கு நேர் 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம். 7ங்கிறது கலத்திரம், 2ங்கிறது குடும்பம். அந்த இடத்துல வந்து இந்த செவ்வாய் வந்து இருக்கும்போது உங்களுக்கு பாதிப்பு கொடுப்பார். அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரூல் வந்து கட்டாயம் நீங்கள் செய்யணும். ஏன்னா என்னோட 18 வருஷம் அனுபவத்தில் நிறைய ஜாதகங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னொன்று 2 தரமான வாழ்க்கை ரிஷபத்துக்கு இயற்கையாகவே இருக்குங்கும் போது செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கார் அப்படின்னா அது இன்னும் 2 வாழ்க்கையில் 3 வாழ்க்கை அமைஞ்சாலும் திருப்தியற்ற வாழ்க்கையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். செவ்வாய் பகவான் இந்த இடத்துல வந்து எதிரி. 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், 2க்கு மட்டும் இந்த ரிசல்ட். 4ஆம் இடம் எடுத்தீங்கன்னா சூரியன் வீட்டில் வந்து உட்காந்துடுறார். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் சூரியன் வீட்டில் உட்கார்ந்தாலும் வந்து அந்த இடத்துல இல்லற வாழ்க்கை. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 10ஆம் வந்து உட்காந்துருவார். ஆள் மனசில் ஒரு காதல் இருக்கும், அதை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த காதலையும் மறக்க முடியாது, இந்த வாழ்க்கையை ஏற்றுக்க முடியாத நிலையும் சிம்ம சூரியன் செவ்வாய் கொடுப்பார். சிம்ம செவ்வாய் அந்த இடத்த கொடுப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் எடுத்துக்கலாம். நம்ம 10ஆம் இடம் அப்படிங்கும்போது கும்ப வீடு வரும். கும்ப சனி பகவான் அங்கே வந்து உங்களுக்கு இருக்கார். தொழிலாகட்டும் எந்த வேலையாகட்டும் எதுவாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. அதெல்லாம் எந்த ஒரு குறை சொல்ல முடியாது. சரிங்களா? அதிகமான உழைப்பு, அதில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுறது கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அந்த 9, 10க்கு உண்டான திசாபுத்தி காலங்களில் வந்து உங்களுக்கு அதிகமான யோகத்தை கொடுப்பார். அதிகமான யோகத்தை சனி பகவான் தான் கொடுப்பார் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அவர் கிரகம் கொடுக்குறதுனால இந்த 12ஆம் இடம் வந்து சாமர்த்தியத்தை சொல்லக்கூடிய இடம். 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் கவனமாக பேசணும். 2ஆம் இடத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தை புக் பண்ணி கேன்சல் பண்ணுறதோ, பத்திரிக்கை 50 பத்திரிக்கை பிடிச்சதோ சின்ன பட்ஜெட் தான். ஆனால் 12ஆம் இட செவ்வாய் அப்படிங்கும்போது சாம்பத்தியத்தில் கவனமாக இருக்கணும். அதற்கு ஏற்றவாறே என்ன பண்ணணுங்க, ஜாதகத்தையும் அமைக்கும். திருமண வாழ்க்கையில் சாதாரண விஷயம் கிடையாது. சரியாக பார்ப்போம். சரி, இவங்களுக்கு என்ன யோகம் கேட்டீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்து மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும். திருச்சி ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும். விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் சகஸ்ரநாமம், லக்ஷ்மி சகஸ்ரநாமமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் அவசியம் தினம் ஒரு முறை கேளுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா இங்கே சுக்கர லக்னாதிபதியும் 2, 5க்கு யோகாதிபதியான புதன் பகவான் 2 பேருக்கு இயக்குறீங்க, எதுவும் இல்லை.
இதை நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி உங்களுடைய சிவன் கோயிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த குலதெய்வ கோயில் இருக்கிற இடத்துல ஒரு 10 கிலோமீட்டர் சிவன் கோயில் இருக்குது அப்படின்னா அந்த கோயிலுக்கு போய் சொல்லுங்க விசேஷம் இல்லை. அங்கே போய் என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா பசு மாடு எங்கே கட்டி இருக்கோ அங்கே போய் நீங்கள் உட்காரணும். சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பசு மாட்டு தொழுவம் இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் அமைதியாக உட்காந்துருக்கு. ஏன்னா ரிசவம் நந்தி மாடு பசு மாடு இல்லைங்களா, அப்போ அந்த மாட்டு தொழுவம் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் உட்காரணும். கறவை நின்ற மாடுகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவுகள் வாங்கி கொடுங்க. பருத்தி போட்ட புண்ணாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் அவசியம் வாங்கி தரணும். இது மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். ஏன் கறவை நின்ற மாடுகளுக்கு தர சொல்கிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவான் வந்து 5ஆம் நீசமாயாகிறார். 5ங்கிறத பெயர் புகழ் பட்டம் புழு புண்ணியம் எல்லாமே அங்கே தான். கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறைபாடுகள் கட்டாயம் சாமிக்குள்ளே இருக்கும். நிறைந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த வீட்டு பெண்களுக்கு அதிகம் கிடைக்காது. அதனால் கறவை நின்ற மாடுகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறது மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு.